மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு 3 விஷயம், நெகட்டிவான ஒரு 3 விஷயம் பார்த்துருவோமா? நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும், எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். முதல்ல உங்களை பத்தின ஒரு சில நெகட்டிவான ஒரு 3 விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். விழுந்தடிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்றது. உங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, தெரிஞ்ச நண்பர்கள், உங்களோட உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைனா விழுந்தடிச்சு முதல்ல போய் நின்று நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா யாரும் வர மாட்டாங்க. ஸோ அதனாலே தனிமை கொஞ்சம் விரக்தியும் நீங்க அடையத்தை செய்வீங்க. ரெண்டாவது விஷயம், கண்டிப்பா ஏதாவது ஒரு தருணத்துல மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், தொழில நான் பெரிய ஆள் ஆகணும், அல்லது வேலையில் நான் மிகப்பெரிய பொறுப்புல அமரணுக்கு விழுந்து விழுந்து படிப்பீங்க. ஆனா அந்த தொழில் மற்றும் வேலையிலேயே உங்களுக்கு சில துரோகங்கள் நடக்கும். அந்த துரோகம் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காமலேயே நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனாலையும் சில இழப்புகளை நீங்க சந்திப்பீங்க. மூன்றாவது விஷயம், கண்டிப்பா முன்கோபம் அவசரம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ கோபம் இருக்கும் இடத்துல குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க விழுந்து விழுந்து நிறைய பேருக்கு முடியாத ஹெல்ப், அதாவது உங்களை மீறி கூட உதவிகள் நன்மைகள் செய்வீங்க. ஆனா சில வார்த்தைகளால், சில கோபத்தால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தால் கெட்ட பேரை வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்க செஞ்ச நன்மை அனைத்துமே மறந்துடும். ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயம். அதுவே 3 விஷயம் பாசிட்டிவான விஷயம் என்னங்க அப்படின்றத பார்த்துருவோமா? சொல் புத்தியை விட சுய புத்தி அதிகம். மற்றவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. கலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், தானா கத்துக்கிட்டு மேலேறி வந்துடுவீங்க. சரிங்களா? அதே போல சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க, மற்றவங்களுடைய சொத்து பத்துக்கு நீங்க எதுக்குமே ஆசைப்படுவீங்க. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தால் ஒன்று பிசினஸ் உருவாக்குவீங்க, அல்லது சொந்த வீடை உருவாக்குவீங்க. அதுக்கு வல்லமை திறமை உங்களுக்கு உண்டு. மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம், எல்லாத்தையுமே நெருங்கி பழகக்கூடியவர்கள், மிக எளிதாக பழகிறதுக்கு தண்ணி மாதிரி ஈஸியா நீங்க பழகிடுவீங்க. அவங்களுடைய தேவையாகவும் நீங்க இருந்துருவீங்க. ஆனா உங்களை விட்டு விலகி போனா நெருப்பா மாறிடுவீங்க. கோபத்தையும் பாசத்தையும் ஒருபோல காட்டக்கூடியவர்கள் நீங்க. ஆனா அவங்கள சரியா பயன்படுத்தினா எந்த ஒரு காரியத்திலும் அவங்க வெற்றி பெற முடியும். அதே போல நீங்களும் சரி, வெற்றி என்ற ஒரு இலக்கை அடையாமல் மூச்சு கூட விட மாட்டீங்க, அந்த மூச்சை கூட நிறுத்த மாட்டீங்க. சாகும் வரை போராடக்கூடியவர்கள் நீங்க, சாகும் வரை படிக்கக்கூடியவர்கள் நீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்குவீங்க. இதுதான் உங்களுடைய விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் பெரிய அளவு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதை மட்டும் விட்டுறாதீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. யாரையும் எதிர்பார்க்காமல், யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் நீங்க தனிமரமா நின்று தனியா நின்று ஜெயிக்கிறது உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசினுக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.